उदारमतेर्जनताभिमदाति गतानरतात् परदेवतया गतितान् निगमै कमलादजितान् न परं कलये. இன்னிலிருந்து ஒரு 10 நாளைக்கு ஆண்டாள் ஹரிபக்தி அப்படின்னா எல்லாருக்கும் போய் சேர்க்கணும். ஹரிபக்தின்னு இல்லை, எந்த பக்தியா இருந்தாலுமே எல்லாரையும் பண்ணும்படியா பண்றது தான் பக்தர்கள் அப்படின்னு பேர். நாமும் பக்தி பண்ணி மற்றவர்களுக்கு அது கொடுக்கணும். அதுதான் பிரசாதம். அப்படின்னா சுவாமி கண்டூரில் பண்றோம். சுவாமி அதை வெறும் பார்க்கிறார், அவ்வளவுதான். பார்க்கிற மாத்திரத்திலேயே அவர் சாப்பிட்டதா திருப்தி அடைகிறார். அதே மாதிரி இதை எப்படி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறோமோ அது மாதிரி இந்த பக்தியும் பகவானுடைய அருளையும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய சட்டம். அதுதான் ஆண்டாள் இன்னிலிருந்து எல்லாரையும் எழுப்புறா மாதிரி பெரிய தர்மத்தை உபதேசம் பண்றான். ஒரு வாழ்க்கைக்கு எது முக்கியம், எது இருந்தா ஒருவனுக்கு கஷ்டமே வராது, அந்த கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றா. இன்றைய பாசுரத்துல புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் வெள்ளை. வெள்ளைனா இந்த வெள்ளை வெளிசங்கினா சுவாமியினுடைய சங்கு சப்தம் கேட்குமா காலையில. சங்கு சப்தம் கேட்டா என்ன அப்படின்னா பகவான் எழுந்துக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று மகாலட்சுமியினுடைய சாநித்தியம் அந்த இடத்துல இருக்கும். அதனால மணி அடிக்கிறது, சங்க நாதம் இருந்தாலே அந்த இடத்துல வித்தை இருக்கும். வித்தைனா படிப்பு, அருள், கல்வி, இதெல்லாம் சங்க நாதம் இருந்தால் அது இருக்கும்னு பேர். அது மாதிரி இந்த ஒரு பெண்மணியை எழுப்புற மாதிரி சொல்றா. எவ்வளவு சவுண்டா கேட்கறது. பில்லாய் எழுந்திராய், உனக்கு தெரியலையே, இவ்வளவு சத்தமா கேட்கிற சங்கநாதத்தை கேட்டு ஒருத்தர் தூங்கலாமா? இப்ப பழமொழியில கோழி சப்தம் கேட்கறது, அந்த கோழி சப்தம் கேட்டு இன்னுமா தூங்குறேன்னு எல்லாரும் கேட்குறாங்கல்ல. பட்சிகள்லாம் காலையில எழுந்து இற தேட போக ஆரம்பிச்சிருது. அந்த சமயம் எழுந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய திருநாமங்களை சொல்றோம். பேய்முலை நஞ்சுண்டு. எப்படி சுவாமி பூத்தனைன்னு ஒரு அரக்க வரா, அந்த அரக்கி தன்னுடைய அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி விஷத்தை தடவிட்டு வரா தன் சரீரத்துல. அப்படி சரீரத்தை தடவி வந்தோடனே யாருக்கும் தெரியாது. குழந்தை அழுதுட்டே இருக்கு. நான் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க போறேன்னு கிட்ட போறா. கிட்ட போகும்போது எல்லாருக்கும் குழந்தை அழற அந்த பயத்துல யாருன்னே தெரியாம எல்லாருமே பேசாம இருந்துட்டா. இவ பால் கொடுக்குற மாதிரி இந்த குழந்தைய கொல்லணும்னு அவன் நினைக்கிறா. ஆனா பகவான் பாலோட சேர்த்து அவ உயிரையும் குடிச்சுட்டாரா சுவாமி. அந்த விஷம் அவர் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. அந்த குழந்தையா இருந்தாலும் தன் கடமையை செய்யவே இல்லை. இத்தனை பேரையும் அந்த அரக்கிக்கிட்டேருந்து காப்பாத்திருக்கார் பகவான். குழந்தையா இருந்தாலும் அப்பேற்பட்ட திருவிளையாடல்களை நாம நினைச்சு பார்க்க வேண்டாமா? இன்னும் உனக்கு கள்ள சகடம். உனக்கு இன்னொரு திருவிளையாடல். கிருஷ்ணன் ஒரு வண்டி மாதிரி ஒரு அரக்கன் வரா. இடது காலால ஒரு உதவிடுறார், அந்த அரக்கன் வதமாயிடுறான். துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு. இந்த முனிவர்கள்லாம் இருக்கார்களே, இவர்கள்லாம் எதுவுமே வேண்டாம் தானே காட்டுக்கு போனவங்க. எதுவுமே வேண்டாம், வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், சொந்த பந்தங்கள் வேண்டாம், பகவான் ஒன்றியே போருண்டு போனவதானே. இவர்கள் கூட இந்த சமயத்துல கோவில் திறந்தாச்சு, நாம போய் பகவானை தரிசனம் பண்ணணும், நம்ம மனசு முழுக்க பகவானை நினைக்கணும்னு சொல்லி எழுந்த உடனே வெள்ளை எழுந்து ஹரி என்ற பேர் ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டே இருப்போம். எழுந்துக்கும் போது இப்படிதான் எழுந்துக்கணும். எழுந்துக்கும் போது கண்ணாடி பார்க்கணும், இல்லையா தன் உள்ளங்கையை பார்க்கணும், இல்லையா சாதுவான வஸ்துக்களை பார்க்கணும், பகவானை பார்க்கணும், பூமாதேவிக்கு நமஸ்காரம் பண்ணணும். நாம இப்ப இந்த பூமாதேவி கீழே ஒரு தேவதை இருக்கு, நமக்கு கீழே இன்னொரு ஒரு 6 லோகம் இருக்கு. இந்த 6 லோகத்தையும் இந்த பூமாதேவி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கா. இன்னும் இதை நல்லா சொல்லணும்னா 8 திக்குலையும் 8 யானை தலைமையில இருக்கும். நாம் 8 யானை பிடிச்சிட்டு இருக்கு. இந்த யானை பிடிச்சிட்டு இருக்கு. எந்த யானைக்காவது கொஞ்சோண்டு மண்டையில அரிப்பு வந்ததுன்னு சொல்லிச்சதுன்னா நிலநடுக்கம் வரும். இதுதான் விஷயம். அது எப்ப அதுக்கு அநீசி வரும், எப்ப அதுக்கு வெறுப்பு வரும் அப்படின்னா நாம எப்ப கடமையிலேருந்து தவறுறோமோ அப்ப வருமா அதுக்கு. அப்ப அந்த 8 யானை பிடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பூமாதேவியினுடைய கண்ட்ரோல் இருக்கு. அதனாலதான் பூமாதேவிக்கு க்ஷமா அப்படின்னு ஒரு பேரு. க்ஷமானா எப்பவுமே பொறுத்தவள்,
எப்பவுமே எதையுமே பொறுத்து இருக்கவள் அப்படின்னு பேர். அந்த பூமாதேவி என்ன பண்றா, நம்ம என்ன பண்ணாலும் ஒரு அம்மாவுக்கு எப்படி ஒரு குழந்தை என்னதான் பேசினாலும் திட்டினாலும் அந்த குழந்தை மேல கோபம் நிரந்தரமா வர்றது இல்லையோ, அது மாதிரி பூமாதேவி இருக்கலாம். அதனால எழுந்த உடனேவே முதல்ல பூமாதேவிக்கு நமஸ்காரம் பண்ணணும். தெய்வத்துக்கு இன்றைய நாள் நல்ல தினமா அமையணும் அப்படின்னு நினைக்கணும். இன்னைக்கு நாம நினைச்ச காரியங்கள்லாம் பகவானுடைய திருவருளோட கூட அந்த காரியங்கள்லாம் நிறைவேறணும். அதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். அதே மாதிரி பகவன் நாம வாக்குல சொல்லணும். எழுந்தோடனே எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நியூஸ் பேப்பர் பார்க்கறதுங்கிறது ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கு பாருங்க. நியூஸ் பேப்பர் பார்க்கறது இல்லையா, பக்கத்து வீட்டில் பேசிட்டு இருக்குது. இப்போ வாசல் தெளிக்க போனான்னா ஒரு அம்மா ஒரு வாசல் தெளிச்சுட்டு போனான்னா 4 பேரா சேர்ந்து தெளிச்சுட்டு வர்றதுக்குள்ள டிஃபன் டைம் வந்துடுது. ஏன் அப்படின்னா இந்த அம்மா இருக்கிற கவலையெல்லாம் காலையில அதுக்காக நேரத்தை செலவிடுறான். அப்படி வச்சுக்க கூடாதுங்கிற முதல்ல ஹரி என்ற பேர். ஹரிதி நாமானி துஷ்ட சிஷ்டை இரபிஸ்மிருதா 8 ஸ்லோகம் இருக்கு. ஹரியட்டகம் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தை சொல்லி எழுந்துக்கணும். எதுவுமே தெரியலையா, ஹரின்னு சொல்லு, பகவானே உன்னை காப்பாற்றுவார்னு சொல்றான். அது மாதிரி சொல்லி உள்ளம் புகழ்ந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். அப்படி இருந்தா என்ன ஆயிடும் அப்படின்னா, இதை சொல்லும் பொழுதே எப்படி நம்ம எனர்ஜி வெளியில போறதோ அது மாதிரி பாவங்களும் வெளில போறதா, கஷ்டமும் வெளில போறதா. அப்ப ஏதாவது ஒண்ணு உள்ள வரணும்ல. கார்பன் டை ஆக்சைடு வெளில போய் ஆக்சிஜன் உள்ள வருதுன்னு சயின்டிஸ்ட் சொல்றான். உள்ள வருது இல்லை, உள்ள யார் வரா அப்படின்னா பகவான் உள்ள வந்துடுறாங்க. பகவான் உள்ள வந்தா உள்ளம் குளிர்ந்து அன்னைக்கு ஃபுல்லா எப்படி ஆயிடும் அப்படின்னா, அன்னைக்கு ஃபுல்லா நிம்மதியான வாழ்க்கை ஆயிடும். அன்னைக்கு எதை நினைச்சாலும் நடந்ததுன்னா ஒருத்தருக்கு என்ன தேவை, இன்னைக்கு காஃபி சாப்பிடணும்னு நினைக்கிறோம். காஃபி சாப்பிடணும்னு நினைக்கும் போது ஒருத்தர் காஃபி போட்டு வந்து கொடுத்தாலே மனசுக்கு திருப்தி ஆயிடுது. காஃபிக்கே அப்படின்னா நாம இன்னைக்கு பண்ண வேண்டிய செய்முறையெல்லாம் ஒழுங்கா நடந்துட்டுன்னா அன்னைக்கு தூங்கினா தூக்கம் நிம்மதியா வருது. யாரையும் கெடுக்காம இருந்தாலே போதும், யாரை பத்தி நம்ம கவலைப்படாம இருந்தாலே போதும், அன்னைக்கு நிம்மதியா இருக்கும் நமக்கு. அது மாதிரி நாளா அமையும். அது மாதிரி நீங்க எழுந்துக்க வேண்டாமா? எழுந்து நாமெல்லாம் மார்கழி மாசமா இருக்கு, இந்த விசேஷத்தெல்லாம் செய்து பகவானுடைய திருவாலயத்துக்கு நாம செல்ல வேண்டாமா அப்படின்னு இன்றைய தினம் பாசுரம் வழியாக ஒருத்தன் எழுந்துட்டோட என்ன பண்றது, அப்படி பண்ணா என்ன வரும், அதெல்லாம் அப்படியே கொடுக்குறேன்னு அந்த தாயாரே சொல்லும் வண்ணம் அத்தனை பக்தர்களுக்கும் ஸ்ரீ தாயாருடைய அனுகிரகமும் பகவானுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை.